தேங்காய் நாரில் ஒரு யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க தேங்காய் பஞ்சு எடுத்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிச்சு இந்த தேங்காய் பஞ்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டிலையும் இந்த தேங்காய் பஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வாட்டர் பாட்டிலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பஞ்சு இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பாட்டிலை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் பாட்டிலோட மூடியை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து கரெக்டான சைஸில் சொருவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஒட்டின குச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒட்டின குச்சியை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தாங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா தேங்காய் பஞ்சு எரிஞ்சிடும். வாட்டர் பாட்டிலை மட்டும் வச்சு ஹீட் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றி அணைச்சிட்டேன். சரி, ஓகே, நம்ம ஒட்டின குச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தேங்காய் பஞ்சில் செஞ்ச ஒட்டின குச்சி சூப்பராகவே அடிக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறீங்க.